ஹாய் வெல்கம் டு NSM குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், மஷ்ரூம், அதுக்கப்புறமா பட்டை மசாலா, 1/2 hour ஊற வச்ச அரிசி, தயிர். இன்றைக்கி வந்து பிரியாணி அரிசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ சூடானதும் பட்டை மசாலா வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போவுமே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் வந்து சேர்ப்பேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா இப்போ மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி விடும், நல்லா கிரேவி மாதிரி வரும். இப்போ 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், தயிர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி வந்து எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 2.25 கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். 1க்கு 1.5 பிரியாணி அரிசிக்கு. சீரக சம்பா அரிசிக்கு வந்து 1க்கு 1.25 தான் ஊற்றணும். நார்மல் வந்து அரிசி இருக்குது பார்த்திங்களா, நம்ம சாப்பாடு வடிப்போம்ல, அந்த அரிசி வந்து 1க்கு 2. நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/2 லெமன் வந்து எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் என்ன ரெசிபி சொல்கிறீங்களோ நான் அதை வந்து போடுறேன் வீடியோ. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி 1 விசில் மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், 1 விசில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நியூ இயருக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து வரும். அவ்வளோதான், பாய்.